பாருங்க, அந்த ஊழியத்திற்காக கரிசனையோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்களே சாட்சிகள். வேற சபையிலிருந்து இந்த ஸ்பான்சர் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோன்னு சொன்னால் தயவுசெய்து வாங்காதீங்க, சரிங்களா? இந்த களவாணிப்பாய சபை இருக்கும்ல, வாங்கி வாங்கி சந்ததிக்கு சொத்து சேர்க்குறேன்னு, அப்படிப்பட்ட இடங்கள்ல தைரியமாக வாங்குங்க. நான் சொல்கிற யாருக்கெல்லாம் புரியுது? மற்ற சபைகள்ல இருந்து யாராவது விசுவாசிக்க உங்கள் பாஸ்டருக்கு இந்த காணிக்கை கொடுத்துருங்க, ஒரு 2-3 பேருக்கிட்ட எல்லாம் நிராகரித்தான் இல்லையா? அது வழக்கமாக நான் செய்கிற ஒன்று, இனியும் அதை தான் செய்வேன் பாருங்க. உங்கள் சர்ச்சு ஊழியங்களுக்காக செலவு பண்ணுங்க, ஊழியங்களுக்காக செலவு பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருங்க. இந்த வார்த்தைக்கு விரோதம் அந்த சொத்து சேர்க்கிற ஆளு சுவிசேஷத்தை விதைப்பதற்கு பதிலாக பணத்தை மக்களுடைய இருதயத்தில் விதைத்து அதை அறுவடை செய்கிற இந்த கள்ள ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பிடியில சிக்கி இருக்கிற ஜனங்களிடத்துல இருக்கிற பணத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சித்தமானால் முயற்சி பண்ணுங்க.